வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள் 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 372 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 349ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுத்திருக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபி சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி தான் பெக் டிடிஎம் 0ல இருக்கு, பாசிட்டிவாக இருக்குங்கிறதுனால நமக்கு வந்து அதே மாதிரி பிகி ரேங்கிங்லேயும் 0 இருக்கு. ஸோ பாசிட்டிவாக இருக்கு, சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெட் கேஷ் ஃப்ளோ ஆனால் 0.1 மைனஸில் இருக்கு. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டி 50யோட போன வருஷம் 64% மைனஸில் கொடுத்துருக்குறாங்க. பீட்டா ஸ்கோர் 1.41, ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் மார்ச் 2026க்கு கம்மியாக இருக்கு, டவுன் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15% கிட்டக்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது 2027க்கு ஒரு 15% கிட்டக்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா 199% குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க 2026க்கு. இப்போ இவங்களுடைய இபிஎஸ் உடைய லெவல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இபிஎஸ் உடைய லெவல் இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரிபிள் டிஜிட்டில் வந்தால் கூட நம்ம சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடியதுலேருந்து தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ அதனால் அடுத்த குவார்ட்டர்லேருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்லா எப்போ இது வந்து அப்சைட் மூமெண்ட்டுக்கு நல்லா ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் தான் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த இடத்துலேருந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ நமக்கு 2026ல் இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். 2025ல ஹை லோ பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். 2025 ஜனவரியில் வந்து 490 ஹை வச்சிருக்கிறாங்க. லோ வந்து 324 ஏப்ரல் மாதம் வச்சிருக்கிறாங்க. 2026க்கு பிரேக் பாயிண்ட் 406 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் ஆகுது. இப்போ அவன் பிரேக் பாயிண்ட்டை கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இந்த கரெக்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து S1 322, S2 240, S3 156. பார்ப்போம் இவங்க எவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கன்சாலிடேட் ஆகட்டும். சப்போஸ் எப்போ நமக்கு பிரேக் பாயிண்ட்டை உடைச்சு ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்குதுன்னு பார்க்குறோம். பிரேக் பாயிண்ட் 406, இதை உடைச்சு ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட்டு 2026க்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து R1 457லேருந்து 488, R2 540லேருந்து 572, R3 623லேருந்து 654. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.